ஆவ்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயை வச்சு நாம் இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னி எப்படின்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக மேட்ச் ஆகும். இதை வச்சு நம்ம சட்னி பண்ண போகிறோம். இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, கழுவி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களையும் சேர்த்து சொல்லிடலாம். இதுக்கு மிளகாய் வத்தல் காரமாக இருக்கிறது தான். இவ்வளோக்கான நான் வெட்டி எடுத்துருக்கிறது 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வத்தல் எடுத்துருக்குறோம், புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துருக்குறோம். ஏன்னா இது துவர்ப்பு தான் அதிகமாக இருக்கும், அதனால் இதில் புளிப்பு இருக்காது. புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பல் ஒரு 10-12 எடுத்துருக்குறோம். அது கூட சேர்த்து கல் உப்பு, கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் நாம் இப்போ எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வத்தலை நாம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வத்தலை நாம வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாகவே தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் வறுக்கிறதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படும். அதனால் இல்லை வத்தல் மட்டும் வறுக்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அதிக எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். வத்தல் ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துடுச்சு, போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இப்போ நான் இது கூடயே நெல்லிக்காவையும் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நெல்லிக்காயோட நிறம் மாறி வந்துருச்சு. இது எண்ணெய் எதுக்காக அதிகமாக ஊற்றுறோன்னா எண்ணெயிலே வேகணும் கொஞ்சம். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள துவர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறையும் இல்லை, டோட்டலாகவே கம்மியாயிரும். துவர்ப்பு தன்மை இருந்துச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குவோம். அதை எல்லாமே லேசாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கல் உப்பு, பூண்டு பல், புளி, கருவேப்பிலை, இது எல்லாமே அந்த சூட்டில் லேசாக அப்படியே பெரட்டி எடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல ஒரு பெரிய கிண்ணம் நிறைய இருக்குது சட்னி. இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும் சீக்கிரமாக. இல்லைனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். உடனே காலி பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வதக்கும் போது வேணும்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இஞ்சி சேர்த்த துவையல் பிடிக்கும் டேஸ்ட்டு. நான் இஞ்சி சேர்த்துக்கல, எனக்கு கொஞ்சம் அந்த துவையலில் இஞ்சியோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால். ஆனால் இஞ்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என் பசங்க கொஞ்சம் அந்த இஞ்சியோட டேஸ்ட்டை விரும்ப மாட்டாங்க, அதனால் இஞ்சி நான் போடலை. ஆனால் இஞ்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சின்னதாக ஒரு நாள் டீக்கு சேர்க்குற அளவுக்கு தொளி சீவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடணும். ஆனால் அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடிச்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து இப்போ சட்னியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் கொதிக்க விடணும். உடனே சாப்பிட்றதா இருந்தால் சும்மா தாளிப்பு மட்டும் கொடுத்து லேசாக கொதிக்க விட்டால் போதும். ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு சிலர் தேங்காய் கூட சேர்த்துக்கலாமான்னு கேட்பாங்க. தேங்காய் கேட்டிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட. நான் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்தப்போ, ஆனால் தேங்காய் சேர்க்கலாம். மறுநாள் அதை நம்ம திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த எண்ணெய் மக்கோட ஸ்மெல் அதில் வர ஆரம்பிச்சிடும். சேர்க்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேங்காய் சேர்க்காம பண்ணுறது ஊறுகாய் எப்படி இருக்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும்.
அதனால் தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். தேங்காய் சேர்த்து பண்ணுறது வந்து ஒரு நாள் 2 நாளில் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் இன்னைக்கு. அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்களுக்கு இது ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறேன். அவங்க என்கிட்ட விரும்பி கேட்டிருந்தாங்க, இந்த சட்னி எனக்கு பண்ணி கொடுங்க, நீங்கள் பண்ணியிருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னுட்டு. அதனால் இந்த சட்னியை வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இது ஹெல்த்தியான சட்னி, அதுக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.